எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம திருக்குறளை தினமும் ஒரு குறளாகவும் குறளின் வழியாக உங்களை நான் திரும்ப திரும்ப சந்தித்து குறளின் விளக்கத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆகச்சிறந்த திருக்குறள். எப்படி சார் இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? வாங்க பார்க்கலாம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்றார். ஆஹா, என்ன ஒரு அற்புதங்க! எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? என்ன சொல்றாருங்க ஐயா? புரியலையா? நான் திரும்பி சொல்றேன் பாருங்க. இந்த மழை மட்டும்தான் மழை மண்ணில் விழுந்து உழவு தொழில் செய்து, இல்லை பயிராக இருந்து, இல்லை நீராக இருந்து ஒரு உயிரை வாழ வைக்கிறது. ஆமா தானே? ஆனா அதே மழை இல்லை என்றால் அந்த உயிரை எடுப்பதும் அதே மழைதான். ஆகா, எப்படிங்க! மழை கொடுக்கவும் செய்கிறது, எடுக்கவும் செய்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்த நீரை, வானில் நின்று வரக்கூடிய அந்த இறைவனின் கொடையை நாம் எப்படி பாதுகாக்கணும்? இப்ப இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கு? பைப்பை திறந்து விடுறாங்க, தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். நீரின் அவசியம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, நீரின் அத்தியாவசியம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நாம நம்ம குழந்தைகளுக்கு நீரின் அவசியத்தையும் அதன் அத்தியாவசியத்தையும் சொல்லி புரிய வையுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி புரிய வையுங்கள். வானின்று வருகின்ற அந்த மழை நீர் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. ஆக சொல்றார் பாருங்க இந்த திருக்குறளை. உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக சொல்கிறேன், உங்களுடைய மனதில் பதிய வையுங்கள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.